வணக்கம். என்னோட பெயர் சூர்யா. நான் திண்டுக்கல் மாவட்டம் வீமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் இந்த ஒரு கம்பெனியில் கடந்த 2 வருஷமாக நான் பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 100 பேமெண்ட்டுக்கு மேலே நான் வீமாலேருந்து இது வரைக்கும் நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன். 100 வார பேமெண்ட்டுமே எனக்கு ஒரு வாரம் கூட மிஸ் ஆனதே கிடையாது. வாரம் சனிக்கிழமை ஆனால் என்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிரும். அதை ஆக்சுவலாக இதுவே ஒரு பெரிய சாதனை. ஏன்னா இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து நாங்கள் அவ்வளோ தரோம் இவ்வளோ தரோன்னு சொல்லிட்டு பேமெண்ட்டு டிலே பண்ணுறது, ஒரு கட்டத்தில் கம்பெனி ஸ்டாப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நான் இந்த 2 வருஷத்தில் என்னோட ஜேர்னியை வீமாவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து காம்படிஷனாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல ஃபோர்கார்ட்டு, எஸ்பிஓ, டாலர் செஞ்சுரி, நிறைய ஆர்ஒஐ கான்செப்ட். ஸோ சிவா சார் நிறைய சொல்லியிருக்காரு உங்களுக்கு. ஆர்ஒஐனா என்ன அப்படின்னு. ஒரு பணம் கட்டுவோம், தினமும் அதுக்கு 50 ரூபா 100 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பணம் கட்டிடுவோம். நமக்கு தினமும் பணம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னைக்கு நம்ம நம்புகிறோமோ அன்னைக்கு நம்மளோட ஏமாற்றம் அப்படிங்கிறது தொடங்குது. ஏன்னா தினமும் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பணம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஆர்ஓஐ, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளவு கட்டி அந்த பணம் வாங்கினாலும் சரி, ஒரு கட்டத்தில் அந்த கம்பெனி அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட நான் 8 வருஷம் இந்த ஆன்லைன் ஃபீல்டில் இருக்கேன். 2017 இந்த ஆன்லைன் ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். டைரக்ட் செல்லிங் பெரிய பெரிய கம்பெனிஸில் நான் டைரக்ட் செல்லிங்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெஸ்டேஜ், ஆம்வே, எம்ஐ லைஃப் ஸ்டைல், ஆக்சிஸ் இந்தியா போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த நிறுவனத்தில் 200-250 பேர் மக்களோட ஒரு பெரிய டீமை உருவாக்கி அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் சார் அதை விட்டுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இந்த டீம் இஷ்யூ தான். எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூட எல்லாருமே ரெடியாக இருப்பாங்களே தவிர எல்லாரையுமே ஆள் சேர்க்க முடியாது. அந்த ஒரே காரணம் தான். டைரக்ட் செல்லிங்கை பொறுத்தவரையும் நம்ம ஆள் சேர்த்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஆள் சேர்க்காமல் நம்மளால் 1 ரூபா கூட அதில் சம்பாதிக்க முடியாது. ஸோ நான் நல்லா டீம் கொடுத்தேன். பட் ஆனால் கீழே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் டீம் தரலை. அதனால் டீம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அவங்களுக்கு வருமானம் வரலை அப்படின்னு சொல்லி ரீபர்ச்சேஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணாங்க. அப்படியே மேலே இருக்கவங்களுக்கு வருமானம் நின்றுச்சு. அப்படியே கொஞ்சமாக மேலே வரையும் வருமானம் அப்படிங்கிறது நின்றுச்சு. இந்த ஒரே காரணத்தால் தான் நான் இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங்கில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் செல்லிங்கை நான் லீவ் இட் பண்ணினேன், விட்டுட்டு வெளியில் வந்தேன். ஆனால் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் எனக்கு 2023 வீமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துச்சு. பிளான் கிட்டத்தட்ட 90% உங்களுக்கு டைரக்ட் செல்லிங்கில் இருக்க அதே பிளான் தான். பட் ஒரே ஒரு யூனிக்னஸ், டைரக்ட் செல்லிங்கில் வித்தவுட் ரெஃபரலுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. ஆனால் வீமாவில் உங்களுக்கு வித்தவுட் ரெஃபரலில் வாரம் 1000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பிளானிங் சிஸ்டத்தை உருவாக்கியிருந்தாங்க. பிளானை நான் நல்லா அனலைஸ் பண்ணினேன். ஏன்னா நான் டைரக்ட் செல்லிங்லேருந்து வந்த பர்சன். ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகும், அந்த கம்பெனி எப்படி வருமானம் கொடுத்தா எவ்வளோ நாள் கொண்டு போக முடியுங்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு டைரக்ட் செல்லிங்கில் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு நாலேஜை வச்சு நான் வீமாவோட பிளானை வந்து நல்லா அனலைஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பரான பிளானிங் சிஸ்டம். ஸோ எல்லாத்துக்கும் அமௌண்ட் தனித்தனியாக பிரித்தாங்க. யூசருக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்கணும், நிறுவனத்துக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்கணும், ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக பிரித்து சூப்பரான ஒரு பிளான் கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. அதை நம்பி தான் நான் வீமாவில் நான் ஜாயின் பண்ணினேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஆர்ஒஐ கான்செப்ட்லையும் நான் ஜாயின் பண்ணினது கிடையாது. ஏன்னா ஆர்ஒஐ கான்செப்ட் நிச்சயமாக வராது. அது எவ்வளவு பெரிய முதலீடாக இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, அந்த ஆர்ஓஐ அப்படிங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே வராது. உழைக்காமல் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்து மட்டும்தான் போவீங்க, சம்பாதிக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு கம்பெனியில் சம்பாதிச்சாலும் இன்னொரு கம்பெனியில் நீங்கள் சம்பாதிச்சதை விட்டுருவீங்க. இன்றைக்கி நிறைய பேர்த்தோட நிலைமை, பெரிய பெரிய லீடர்ஸாக இருந்தவங்களோட நிலைமை கூட இதுதான். ஒரு கம்பெனியில் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, 5 லட்சம் 10 லட்சம் வந்து. அதே போல் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆனோடனே வேறு கம்பெனிஸ்க்கு போயிருப்பாங்க. அந்த கம்பெனிஸில் 20 லட்சத்தை இழந்திருப்பாங்க. இங்கே சம்பாரிச்சதை இங்கே விட்டுருப்பாங்க. இந்த நிலைமை தான் இன்றைக்கி எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிடையவே கிடையாது. ஒரு நிரந்தரமான வருமானம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணுறது இந்த ஒரு காலகட்டத்தில் வீமா மார்க்கெட்டிங்கை மட்டும்தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இது வரைக்கும் பெருசாக முதலீடு பண்ணினா தான் பெருசாக சம்பாதிக்க முடியும். நான் 50,000 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா நான் 50,000 1 லட்சம் முதலீடு பண்ணணும், 2 லட்சம் நான் முதலீடு பண்ணணும், 5 லட்சம் முதலீடு பண்ணணும், பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பெருசாக சம்பாதிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வீமாவில் நான் செலவு பண்ணுறது வெறும் 369. ஒரு வாரத்துக்கு எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 ரூபா வரைக்கும் நான் வாரத்துக்கு சம்பாரிச்சிட்ருக்கேன். ஸோ வீமாவில் 2 ஐடி போட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐடியில் முழுசாக 4,000, அடுத்த 2 ஐடிஸில் எனக்கு பாதி கிட்டத்தட்ட எனக்கு 8,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு வாரத்தில் நான் சம்பாரிச்சிட்ருக்கேன். மாதத்துக்கே 30,000 ரூபா நான் வீமாலேருந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெறும் 369 ரூபா செலவு பண்ணி. இதுதான் வீமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிட்டோட ஒரு ஒர்த்தே. ஸோ எல்லாரோட நினைப்புமே பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டை வச்சு பெருசாக சம்பாரிச்சிட முடியுமான்னு தான் நம்ம எல்லா பேர்த்தோட தாட்டுமே இருக்கும். ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் அடுத்தடுத்து பிளானை நான் முழுசாக புரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி.
ஏன்னா என்னோட அப்ளைனர் பேர் சிவா. அவர் இதே 369 ரூபா செலவு பண்ணி தான் ஒரு வாரத்துக்கே இன்னைக்கு 60,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. மாசத்துக்கு 2,50,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. பெருசா முதலீடு பண்ணி சம்பாதிக்க முடியாத வருமானத்தை வெறும் 369 ரூபாய் வச்சு இன்னைக்கு அவர் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அப்போதான் எனக்கு இந்த கம்பெனி மேல 100% இல்ல 1000% நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு பிளான் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் டாப்புக்கு செல்லும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் வீமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். கண்டிப்பா ROI கான்செப்ட்ல போனீங்க அப்படின்னா ஏமாந்து தான் போவீங்க. ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி வருமே தவிர நிரந்தரமா உங்களுக்கு வராது. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பெரிய ROI கான்செப்ட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடுக்கு, எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ROIன்னு கிடையாது, எவ்வளோ பெரிய ROIயாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது க்ளோஸ் ஆகியதான் ஆகும். நிரந்தரமான வருமானம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் உங்களோட உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட்டில் உங்களால் பெரிய வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அதுக்கு உதாரணம் நான் தான். என்னோட அப்ளைனர் தான் மாதம் இன்னைக்கு 2,50,000 லட்ச ரூபா வீமாலேருந்து சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணினது வெறும் 369 ரூபா தான். அவர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே செலவு பண்ண போகிறது 369 தான். நமக்கு எவ்வளோ வருமானம் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா வீமால எந்த ஒரு சீலிங் லிமிட்டுமே கிடையாது, எந்த ஒரு மினிமம் வித்ராலுமே கிடையாது. வீமால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று தான், வாரம் சனிக்கிழமையான இன்கம் டான்னு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். ஸோ கவர்மெண்ட் சேலரியில் கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் 2-3 நாள் லேட் ஆகுமே தவிர இந்த ஒரு கம்பெனியில் வாரம் பேமெண்ட் அப்படிங்கிறது டான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒரு வாரம் கூட நான் மிஸ் ஆனது கிடையாது எனக்கு. ஏன்னா நான் 2.5 வருஷமாக இந்த கம்பெனியில் வாரம் வருமானம் வாங்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏதாச்சும் ஒரு கம்பெனி, நீங்கள் சொல்லக்கூடிய கம்பெனி 2.5 வருஷமாக வாரம் எனக்கு இன்கம் கொடுத்துருக்கு சார், இல்லை வாரம் கூட விடுங்க, 2.5 வருஷமாக எனக்கு ஒரு தடவை கூட மிஸ்ஸே ஆகாமல் பேமெண்ட் எனக்கு சொன்ன டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கம்பெனியை சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடையவே கிடையாது. ஏன்னா ROI கம்பெனிகளால் அப்படிப்பட்ட வருமானத்தை வாழ்நாளில் அவங்க என்னதான் முக்குனாலும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நம்ம பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம உழைப்பு இருந்தால் மட்டும்தான் பெருசாக சம்பாதிக்க முடியும். நம்ம உழைக்காமல் பெருசாக சம்பாதிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. என்றைக்குமே உழைக்காமல் பெருசாக சம்பாதிக்கணுன்றது ஒரே ஒரு வழி தான், சூதாட்டம் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு சூதாட்டம் ஒருத்தருக்கு வாழ்க்கையை தூக்கி விடும். தூக்கி விட்டு அதே நேரத்தில் வாழ்க்கையை அதல பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். அதுதான் அந்த சூதாட்டம். சூதாட்டத்துக்கு பேர் தான் இன்னைக்கு ROIங்கிற மாதிரி கொண்டு வந்து சூழ்நிலையில் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா முதலாம் ஒரு 1000, 2000, 5000 போட்டு ROIயில் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் ROIக்குள்ளே நம்ம கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். எந்த நம்பிக்கையிலே நம்ம கொட்டுறோம் அப்படிங்கிறது தெரில. கடனை வாங்கி கொடுக்குறோம், வீட்டை விற்று கொடுக்குறோம், இவ்வளோ இது இருக்குது. ஸோ அதனால் ROIயை பெருசாக யாரும் நம்ப வேண்டாம். ROIக்குள்ளே நம்பி பெரிய முதலீடு நீங்கள் இறக்க வேணாம். உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வேணும் அப்படின்னா உங்களை நம்பி இறங்குங்க. உங்களோட உழைப்பை மட்டுமே நம்பி இறங்குங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஸோ இந்த ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த தெய்வமே நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் நம்மளோட முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். இதை நானே என்னோட உழைப்பை கொடுத்து நான் சம்பாரிச்சது மூலமாக நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியில் உங்களோட உழைப்பை கொடுங்க. நீங்கள் கொடுத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ நான் கடவுளை நம்புறவனும் கிடையாது, கடவுளை முழுசாக நம்பாமல் இருக்கிறவனும் கிடையாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் அளவோடு நான் வச்சுக்குவேன் கண்டிப்பாக. ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுளை நம்புங்க, இல்லாதவங்க ஸோ நீங்கள் எது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதை நம்பி உங்களோட உழைப்பை கொடுங்க. எனக்கு உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. உங்களோட உழைப்பு கொடுங்க, கண்டிப்பாக இந்த கம்பெனி உங்களை உயர்த்தி ஒரு இடத்துல வைக்கும். ஸோ இதோட நான் இந்த ஒரு ஆடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நம்பி இறங்குங்க, கண்டிப்பாக நம்ம பெருசாக சம்பாதிக்க முடியும். ஆடியோ ரொம்ப லாங்காக போயிருக்கு.